23ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும், எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உங்கள் சந்தேகத்துக்கு எந்த பதில் வேணாலும் சொல்லுவாங்க. புக்கிங் பண்ணிக்கோங்க. வின்னிங் அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். சில பேர் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் வின்னிங் அமௌண்ட் சரியாக வரல அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எந்த டைம் வேணாலும் இந்த நம்பருக்கு நேரடியாக கால் பண்ணி பேசிக்கங்க. வின்னிங் அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக வந்துடும். அப்படி வராதவங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவங்க அனுப்புன டிக்கெட்டுக்கு கரெக்டான அமௌண்ட்டு அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதனால ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்குமே தவிர, மற்றபடி வின்னிங் அமௌண்ட்டை பற்றி எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. எந்த டைம் வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். எந்த சந்தேகமாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் புக்கிங்கில் எந்த குழப்பமும் இருக்காது. அதே மாதிரி வின்னிங் அமௌண்ட்லையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் புக்கிங் பண்ணிங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். எந்த டைம் வேணாலும். ஓகேவா? ஒரு 2 நாளாக கெஸ்ஸிங் சரியாக பார்க்க முடியல. 2வது வின்னிங் அதாவது வீடியோவும் போடலை. என்னென்னா, இந்த மெத்தடு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கோம். உண்மையிலேயே இதை மறந்துட்டேன். மறந்துட்டேன்னா கெஸ்ஸிங் பார்க்கல. அதுதான் தப்பாயிடுச்சு. கெஸ்ஸிங் பார்த்துருந்தா 3D வந்து நம்ம சேனலில் நேற்று பெரிய வின்னிங் வந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேன். சரி, என்னென்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஆனால் அந்த மெத்தடில் யாராவது வின்னிங் வாங்கினாங்களா? எனக்கு எந்த மெசேஜும் வரலை. இந்த மெத்தடு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, நான் மறந்தாலும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அது என்னென்னா, இந்த ஏபி 54க்கு அப்படியே வந்து ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள். 09 அதை 90ன்னு திருப்பும்போது இந்த 2க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 1, அதுக்கு ஆப்போசிட் 6. ஸோ 906. புரியுதா? பார்த்துக்குங்க. ஏபி ஃபுல் ஆப்போசிட்டு வச்சு, இல்லை பிசியில் இருக்கிற நம்பரை ஃபுல் ஆப்போசிட்டு பிசிலே வச்சு, ஏ போர்டில் ஒரு நம்பரும் மைனஸ் இல்லை ஆப்போசிட் பண்ணால் அதுக்கு மேலே கீழே இருக்கிற நம்பரு டைரெக்டாக அதே மெத்தடில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு, நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த மெத்தட் தெரியும். நான் 2 நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இதை நான் பார்க்க முடியல. பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மெத்தட் படி 54க்கு 90. ஓகேவா? ஃபுல் ஆப்போசிட்டு. இந்த 2க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா 1, அதுக்கு ஆப்போசிட் 6. ஸோ அப்போ இந்த ஏபியில் இருக்கிற நம்பரு ஃபுல் ஆப்போசிட் ஆகணும். அந்த ஃபுல் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 57, அதை திருப்பி 75. அப்போ சி போர்டில் 6 இருக்குது. அதுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 5, அதுக்கு ஆப்போசிட்டு 0. ஸோ 750 அப்படின்ற நம்பரு கரெக்டான ரிசல்ட்டு. பாருங்கள், 542க்கு 906. ஏபி ஆப்போசிட்டு, சி போர்டு மைனஸு, ஆப்போசிட். இவ்வளோ தான் கேமு. இப்போ இது 3வது சான்ஸில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துன்னு வருவோம். ஏற்கனவே பழசு வந்ததை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 795 ரிசல்ட்டு. அந்த 795ல் இருக்கிற ஏபி 79 எடுத்து இங்கே 79. ஸோ ஆனால் நேற்று நம்ம ஒரு இடத்துலேருந்து பிசி எடுத்தோம். பிசியில் அது எந்த இடம்னா 765ன்னு நினைக்கிறேன். இந்த இடம் நினைக்கிறேன். நேற்று வீடியோ லாஸ்ட்டாக போடும்போது இந்த 65 எடுத்தோம் பிசியில். ஓகேவா? ஆனால் இங்கே ஒரு சின்ன நாம் யோசிக்கணும். இந்த 006 அப்படின்ற நம்பரில் ஏசி வந்துருச்சுன்னு நினச்சோம் நாம். இந்த ஏபியில் இருக்கிற 15, இங்கே பிசியில் 15, இங்கே ஏசி 06, இங்கே பிசி 06. இப்போ இந்த பிசியிலிருந்து நமக்கு பிசி 65 வரணும் அப்படின்னு எடுத்தோம். ஆனால் இங்கே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், 15க்கு 15. அது நம்ம ஒரு ஐடியா கொடுக்குறோன்னா அதில் நீங்களும் கொஞ்சம் யோசித்து ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகேவா? இந்த 15க்கு பிசி 15, இந்த பிசி 6 தான் இங்கே பிசி 06. அப்போ இங்கே ஏபி, இங்கே பிசி, இங்கே ஏசி எடுக்கணும். அந்த ஏசி 75 எடுத்து கரெக்டாக இங்கே ஏபி 75. ஸோ பிசியில் தான் வந்திருக்கணும் 75. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடும் சேர்த்து அடிக்கும்போது கரெக்டாக நமக்கு ஏபிக்கு தான் வரணும். அப்போ இங்கே டபுள்ஸ் வந்ததுனால தான் நம்ம வந்து ஏசின்னு எடுத்துட்டோம். ஏன்னா எப்பவுமே ஏபி, ஏசி, பிசி தான் போவாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது நமக்கு ஏபி, பிசி, ஏசி அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த மெத்தேடும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 65 எடுத்தோம். அந்த 75 நம்ம ஆல் போர்டு எடுத்துருந்தா இருக்கும். அதோடு நாம் 07ன்ற நம்பரும் பிசியில் எடுத்தோம். இந்த 507
502, 507க்கு 906, 907 அப்படின்னு 407 இல்ல அந்த மாரி 07 பிசி எடுத்தோம். சரி முடிஞ்சிச்சு. இந்த பாருங்க, இங்க பாருங்க 57க்கு ஒரு 54. என்னன்னா, இந்த 54ன்ற நம்பரு இங்க 90, அதுக்கு மேல இருக்கிற 75 நமக்கு அப்படியே 75. அதாவது இந்த 40, 75 அப்படின்ற நம்பர் நெறைய இடத்துல மேட்ச் ஆகுது. எப்படின்னா இங்க பாருங்களேன், 25க்கு ஒரு 09. ஸோ அந்த 25ன்றது 75, இந்த 09ன்றது 90 நமக்கு இங்க கரெக்ட்டா வந்துச்சு. அடுத்து பாருங்க, இங்க பாருங்க 57, 95. இந்த 57ன்றது நமக்கு 75, இந்த 95ன்றது 90. ஸோ இந்த மாரி நெறைய இடத்துல வந்து அந்த கிளீனா இங்க பாருங்க 20க்கு 75. ஓகேவா? 20க்கு 75, இந்த 59க்கு 90. ஸோ இந்த மார்க் பண்ணிக்கிற இடமெல்லாம் பாருங்களேன், இந்த 75க்கு 40, 57க்கு 54, 20க்கு 54, இந்த 75க்கு 95, இங்க ஒரு 04க்கு ஒரு 75. இப்ப இந்த இடத்துலயுமே 54க்கு 02, இங்க 90க்கு 75. ஸோ இந்த இந்த 45ம், இந்த இந்த 95ம் நெறைய இடத்துல ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திரும்பி கரெக்ட்டா அதே மாரி வருது. இங்கேயுமே வந்துக்குது பாருங்க. 95. அப்ப அடுத்த நம்பர் அந்த 75 வரணும். ஒரு நாள் விட்டு கரெக்ட்டா 75. ஸோ அந்த மாரி இருக்கு. இங்க பாருங்க 07 ஏசி. அத வந்து 95. அதாவது கரெக்ட்டா இருக்குது பாருங்க. இங்க 07 ஏசில. அப்ப நமக்கு அந்த 95ன்ற நம்பர்லேருந்து ஏதோ ஆப்போசிட்டு இல்ல டைரக்ட்டா வரணும். இங்க பாருங்க 95 ஏசி. ஸோ அப்ப இன்னொரு தடவ இதே மெத்தட்ல, ஆனா இந்த இடத்துல வரல. 09க்கு 06. ஆனா அதுக்கு மேலே ஒரு 57 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இங்க இங்க கரெக்ட்டா வந்துச்சு பாருங்க. 75க்கு 95. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த 90 இல்ல 75ன்ற நம்பரு. அடுத்து நீங்க இந்த ஃபாலோ நம்பர்ல அந்த மாரி வச்சு ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா, 57 வந்துச்சு. அப்போ பார்க்கும்போது நமக்கு அந்த 90ன்றனுடைய நம்பரு ஏதாவது ஒண்ணு அதே போர்ட்ல உட்காரணும். என்னென்ன நம்பர் வரணும்? 54, 04, 90, 95 அந்த மாரி. இங்க பாருங்க 54 அதே வரிசையில வந்துருச்சு. ஓகேவா? அதனால இந்த மாரி ஃபாலோ நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு வசதியா இருக்கும். ஓகேவா? பார்த்துக்கங்க இது எல்லாத்தையுமே. இப்போ கூட பாருங்க நமக்கு பிசில 75 வந்துச்சு. அப்ப அந்த 54உடைய நம்பரு பிசிலயே வரணும். கரெக்ட்டா பாருங்க 54 வந்துச்சு. ஸோ இந்த மாரி ஒரு தடவ நான் வந்து பிசி 54 ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஃபாலோ நம்பர் குடுத்துருந்தேன். அது கரெக்ட்டா வந்துச்சு. ஆனா அது எந்த மாசம் அப்படின்னு தெரியல. இந்த 75க்கு இந்த 54 என்னன்னு ஞாபகம் வரல. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பிசி 54 அப்போ ஃபாலோ நம்பர் ஹிட் ஆச்சு நம்ம சேனல்ல. சரி பாருங்க, இப்போ கெஸ்ஸிங் போயிடுவோம். ரொம்ப நேரம் ஆச்சு. அதாவது இதெல்லாம் சொல்றேன். அடுத்த முறை வரும்போது நான் மறந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு. இங்க பாருங்க 79க்கு ஏசி 79. அப்புறம் பாருங்க இந்த 92க்கு நமக்கு இங்க பாருங்க 24. அப்புறம் பாருங்க இந்த 55க்கு 00. எப்படி வந்து 3 தடவ கரெக்ட்டா முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. அடுத்து பாருங்க இந்த 10 அப்படின்ற நம்பருக்கு 56. ஓகேவா? அப்புறம் பாருங்க இந்த 71ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டி 72. ஓகேவா? எப்படி வந்து ஒரு நம்பர் மைனஸு, ஆப்போசிட்டு, ப்ளஸ்ஸுன்னு அப்படியே வந்துட்டே இருக்குன்னு பாருங்க. இப்படி வரும்போது அடுத்து பாருங்க, இந்த 75க்கு பாருங்க 18 அப்படின்ற நம்பரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு 8, 5க்கு 6, ஆப்போசிட் 18. அதாவது மைனஸு, ப்ளஸ், ஆப்போசிட்ன்ற நம்பரே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த 75க்கு 18 அப்படின்னு வந்துச்சா, அதாவது 7க்கு ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு, 5க்கு ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு பண்ணிங்கன்னா 86, அது திருப்பி 18. அப்போ அதுக்கு கீழே பாருங்க 13ன்னு இருக்கு. இப்போ இந்த 13க்குமே ஒரு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்க. 24, அது அப்படியே பாருங்க 42. இப்போ அதுக்கு கீழ பாருங்க 13. ஓகேவா? இப்போ 613 ஃபுல்லா எடுத்துக்கங்க. இப்போ இந்த 6க்கு ஒரு நம்பரு ப்ளஸ்ஸு, இந்த 1க்கு ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த 3ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் மைனஸ் ஆச்சுன்னா இந்த நம்பர் வந்துரும். திரும்ப பாருங்க, அப்போ திரும்ப வந்து ஒரு நம்பர் மைனஸு, ப்ளஸ் வரணும். அப்போ பாருங்க 2க்கு அப்படியே வந்து இங்க 1, இந்த 8க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணா 7, அதுக்கு ஆப்போசிட் 2, இந்த 6ன்ற நம்பர் அப்படியே நிக்குது. ஸோ இந்த மாரி வரிசையா வந்து பார்த்தோம்னா போயிட்டே இருக்கலாம். கெஸ்ஸிங் எவ்வளோனா எடுக்கலாம். அது வந்து நம்ம தொடர்ந்து அத வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இங்க பாருங்க 57க்கு இங்க 70, இந்த 50க்கு அப்படியே 50, அப்படி இல்லன்னா இந்த 54க்கு நமக்கு 59. அப்புறம் இந்த 75 பாருங்க இந்த 752லேருந்து இங்க 52. அப்புறம் இந்த 93க்கு ஒரு 43.
அப்புறம் இந்த 27க்கு இல்லை இந்த 47க்கு இங்கே ஒரு 47. இது எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 57க்கு 70, அப்புறம் இந்த 04க்கு இந்த 90, அப்புறம் இந்த 52க்கு ஏசி 52, இங்கே 93க்கு ஏசி 43, அப்புறம் இந்த 47க்கு இங்கே ஏசி 47. அதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட்டாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும் வரிசையாக. இந்த 52, இந்த 43, திரும்பவும் டைரெக்டாக 47. அப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நம்பரு ப்ளஸ் ஆகி மைனஸ் ஆகிட்டு இல்லைன்னா ஆப்போசிட் வந்துடும். இது பாருங்கள் 48க்கு 8க்கு 3, இந்த 4ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பாருங்கள் 5ன்னு வரும். அப்போ 53 ஏபி வந்துடும். அப்போ அது கீழே திரும்ப 514 அப்படின்னு இருக்குது. இதுலேருந்து 2 நம்பரு இங்கே அப்படியே வந்துடும். அதோட அந்த கேமு ஃபினிஷ் ஆகிடும். புரியுதா? பார்த்துக்குங்க. அந்த மாதிரி தான் அந்த கேமு ஃபினிஷ் ஆகும். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 56க்கு 56, இந்த 72க்கு 27, இந்த 03க்கு 03. அப்புறம் இது எப்படி ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட்டு மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணி இந்த கேம் முடிப்பாங்க. இப்போ பாருங்கள் இந்த 1க்கு 2 வந்துடுச்சு. இந்த 4ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பாருங்கள் 5ன்னு வரும். அதுக்கு 0ன்னு வச்சு 20 அப்படின்னு முடியும். அந்த மாதிரி தான் வந்து இந்த கேம் எல்லாம் முடியும். ஓகேவா? இங்கே பாருங்கள் 85க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்கள் 84, இங்கே 84 அப்படின்னு வந்திருக்கும். இங்கே பாருங்கள் 91க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி பாருங்கள் 90ன்னு இருக்கும். அது 95 அப்படின்னு இங்கே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ நம்ம இந்த இடத்துல கெஸ்ஸிங் எடுக்கணும். இப்போ இங்கே 54க்கு இங்கே 90, இந்த 02க்கு நமக்கு 75. இப்போ இந்த 915லேருந்து 2 நம்பர் இந்த கேமில் வரணும். மேக்ஸிமம் வந்து இந்த டைரெக்டாக இதுலேருந்து 2 நம்பர் இங்கே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் பார்க்கும்போது இந்த மாதத்தில் இதை எடுத்துக்குவோம். இந்த 95க்கு நமக்கு 90, 75க்கு நமக்கு 70, இந்த கேப்பில் இருக்கிற 85 அப்படின்ற நம்பரு நமக்கு இங்கே ஒரு நம்பரு அதாவது ஆப்போசிட் பண்ணி வரணும். எப்படின்னா இங்கே 40, நம்ம இந்த இடம் ஏற்கனவே பார்த்தோம். எங்கே அப்படின்னா இந்த 69க்கு இங்கே 46, இந்த 29க்கு நமக்கு 97, இந்த 31 நமக்கு டைரெக்டாக வந்து போச்சு. அப்போ இந்த 90க்கு நமக்கு 95ன்னு இருக்குது. அதுக்கு 90 வந்துச்சு. 75 டைரெக்டாக வந்துடுச்சு. அப்போ இந்த 80ன்ற நம்பரில் ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணி இங்கே வைக்கணும். அப்படி பார்க்கும்போது அதுக்கு மேலே 35 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஆனாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 53, 2 நாள் விட்டு 35, திரும்பவும் அதே மாதிரி இங்கே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்து 2 நம்பர் எடுக்கணும் அப்படின்னா இந்த 15ம் அதுவும் தான் கரெக்டாக இங்கே 315 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு. அதனால் திரும்பவே வந்து நமக்கு 0880 அப்படின்ற நம்பர் இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது 08ன்னு வரும்போது ஏன் அப்படின்னா இங்கே 85ன்னு இருக்குது. இந்த 85 நமக்கு 35ன்னு வராமல் 08 அப்படின்னு திரும்பி வரலாம். இந்த 08ன்னு வந்துச்சுன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பரு அந்த சி போர்டில் வரலாம். 085, 081, 089 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அங்கேருந்து 08, இதுலேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ண வந்தால் நமக்கு இந்த 15க்கு இந்த இடத்துல அப்படியே 15 அப்படின்ற நம்பருக்கு 08, இந்த 5க்கு 0 வந்துச்சுன்னா இந்த 1 அப்படியே வந்துச்சுன்னா 081 இல்லை 086 அந்த மாதிரியுமே வரலாம். இப்போ இங்கே பாருங்கள் 01க்கு ஒரு நாள் விட்டு 15, இப்போ உடனே வந்து 06ன்னு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். 07, ஒரு 75, ஒரு 20, இது எல்லாமே ஒரே நம்பரு. இப்போ இதில் இன்னொரு நம்பரு வரணும். என்ன வரணும்னா 07க்கு 20, 75க்கு ஒரு 52, 25 பிசி வரணும். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 03, 03க்கு 35, 35க்கு ஒரு 85, 85க்கு ஒரு 53. ஸோ 4 செட்டும் முடியணும். அப்போ இந்த 07க்கு பி போர்டு 0 நம்பருக்கு தான் 07க்கு நமக்கு ஒரு 20, 75க்கு ஒரு 25 அப்படின்ற நம்பர் வரணும். அப்படி பார்க்கும்போது இந்த 01, அதாவது பி போர்டு 0ன்ற வர நம்பருக்கு 01க்கு முன்னாடியே 65 அப்படின்னு வந்துருச்சு. இந்த 65 வரும்போதே நம்ம
பிசியில் 06, 01 அப்படின்ற அந்த 4 செட்டுமே ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த 01, 06 எடுத்திருப்போம். இப்போ இதில் ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. நல்லா பாருங்கள். 65, 06, 01, 06. இப்போ இதில் என்ன நம்பர் மிஸ் ஆகுது அப்படின்னா 10 அப்படின்ற நம்பர் வரணும். 10 அப்படின்ற நம்பர் வரணும். அப்போ 10ன்னு வரும்போது இந்த 85 திருப்பி நாம் இங்கே 810 அப்படின்னுமே வைக்கலாம். ஓகேவா? அப்போ பிசி 10ன்ற நம்பர் வச்சு இந்த 85 நம்ம ஏசியில் 80 அப்படின்னு வச்சா நமக்கு 810 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். அப்படி வரும்போது இந்த 15 நமக்கு இங்கே 10ன்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் 081 அதை திருப்பி 810ன்னு வச்சுருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு 085 அப்படின்னு மேட்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அதோட கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வின்னிங் அமௌண்ட் சரியாக வரதில்லை அப்படின்ட்டு அந்த மெசேஜ் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது என்ன மிஸ்டேக் ஆகிருக்கும் அப்படின்னா அவங்க போட்ட டிக்கெட்டுக்கு பணம் அனுப்பியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் வின்னிங் அமௌண்ட்டு வரது கணக்கு பார்த்து லேட் ஆகும். அப்போவுமே அனுப்பிடுவாங்க. ஒரு சில கரெக்டாக இருக்கிற கஸ்டமருக்கு ஒரு சில டைம் மிஸ் ஆகும். அதாவது மிஸ் ஆகும்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மட்டுமே அங்கே அந்த மாதிரி பெண்டிங்கில் போட்டு வைப்பாங்களே தவிர வின்னிங் அமௌண்ட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஓகேவா? அதனால் நீங்கள் தைரியமாக புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் புக்கிங் பண்ணுறவங்க சைடில் ஏதாவது தப்பு இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல பெண்டிங் ஆகும், ரிஜெக்ட் ஆகும். மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் எந்த டவுட்டுனாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. தைரியமாக புக்கிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா?